கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தையாக, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மேலான ஆட்சியை பேராவலுடன் எதிர்நோக்குவதை குறிப்பதே இக்கடிதத்தின் மேலான நிலையாக இருக்கிறது. அதாவது, கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும்போது தங்களுக்கு தேவையான அனைத்து ஆவிக்குரிய வரங்களையும் தேவன் குறைவின்றி அருளியுள்ளார் என்பதை நினைவூட்டுகிறது. விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த வகையிலும் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காக தேவன் தமது கிருபையினால் அவர்களை ஆசீர்வதித்து சிறப்பித்திருக்கிறார். வரங்களில் குறைபாடின்மை. பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான அனைத்து ஆவிக்குரிய வரங்களும் அளிக்கப்படுகிறது. அதாவது அறிவு, விவேகம், அன்பு போன்ற வரங்கள் அருளப்படுகிறது. கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருத்தல். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து மீண்டும் வெளிப்படும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். தேவனின் கிருபை மனிதர்களின் சுய முயற்சியினால் அல்ல, தேவனின் அளவற்ற கிருபையினாலேயே இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஆவிக்குரிய வாழ்வில் வாழ்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை பவுலடியார் இங்கே குறிப்பிடுகிறதை கவனிக்கிறோம். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.